டெரிடோஃபைட்டுகள். டெரிடோஃபைட்டுகள் அப்படின்றது விதைகளற்ற வாஸ்குல பூவா தாவரங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது விதைகள் இல்லாத வாஸ்குலார் திசுக்களை பெற்ற பூவா தாவரங்கள், பூ பூக்காத தாவரங்கள். இது பார்த்தோம்னா பிரையோஃபைட்டுக்கு அடுத்து காணப்படக்கூடிய தாவரம். இதில் முதலாக உண்மை நில தாவரங்கள்னு இவை அறியப்பட்டுச்சு. இதில் வாஸ்குலார் திசுக்களான ஜைலம் ஃப்ளோயம் காணப்படுறதுனால வாஸ்குலார் திசு தொகுப்பையுடைய பூவா தாவரங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இதில் நிறைய பெரணிகளாகவும் மாஸ்களாகவும் காணப்பட்டது. இந்த டெரிடோஃபைட்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா பேலியோசோயிக் காலத்தில் நிறைய தாவரங்கள் காணப்பட்டன. இந்த தாவரங்கள் பெரும்பாலும் ஈரப்பதம் நிறைந்த குளிர்ந்த நீருள்ள நிழலான பகுதிகளில் வாழக்கூடிய சிறு செடிகளாகும். அடுத்தது டெரிடோஃபைட்டுகளின் பொது பண்புகள். இப்போ டெரிடோஃபைட்டுகளின் பொது பண்புகளில் நிறைய இருக்குது. அதில் முதல்ல என்னென்னா, தாவர உடல் ஓங்கிய வித்தக தாவர சந்ததியை சார்ந்தது, அதாவது 2N தன்மையை சார்ந்தது. இதோட உண்மையான தண்டு, வேர், இலை அப்படின்ற வேறுபாடு அடைந்து அதோட உடலம் காணப்படுகிறது. வேற்றிட வேர்கள் காணப்படுகின்றன. தண்டு ஒருபாத கிளைத்தல் அல்லது கவட்டு கிளைத்தலை பெற்றுள்ளது. நுண்ணிலைகள் அல்லது பேரிலைகள் கொண்டுள்ளன. வாஸ்குல கற்றைகள் புரோட்டோஸ்டீல் வகையை சார்ந்தவை. சிலவற்றில் சைஃபனோஸ்டீல் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக மார்சீலியா. நீரை கடத்தும் முக்கிய கூறுகளான ட்ரக்கீடுகள் காணப்படுகின்றன. செலாஜினல்லாவில் ஜைல குழாய்கள் காணப்படுகின்றன. நீரை கடத்தும் முக்கிய கூறே ட்ரக்கீடுகள் தான். இதில் டெரிடோஃபைட்டுகளில் செலாஜினல்லாவில் மட்டும் ஜைல குழாய்கள் காணப்படுகிறது. வித்தை தாங்கும் பை போன்ற அமைப்பு பகுதிக்கு பேர் வித்தகம் அப்படின்னு பேர். இந்த வித்தகங்கள் வித்தக இலைகள் எனப்படும் சிறப்பு இலைகளில் தோன்றுகின்றன. சில தாவரங்களில் வித்தக இலைகள் நெருக்கமாக அமைந்து கூம்பு அல்லது ஸ்ட்ரோபைலஸ் என்ற அமைப்பை உருவாக்குகின்றன. எடுத்துக்காட்டு செலாஜினல்லா, ஈக்விசிட்டம். இதில் ஒத்த வித்து தன்மை, அதாவது ஒரே வகையான வித்துக்கள், எடுத்துக்காட்டு லைக்கோபோடியம், அல்லது மாற்று வித்து தன்மை, அதாவது இரு வகையான வித்துக்கள், எடுத்துக்காட்டு செலாஜினல்லா, அது மாதிரி காணப்படுகிறது. அதாவது ஒத்த வித்து தன்மை, மாற்று வித்து தன்மை ரெண்டுமே காணப்படுகிறது. இந்த மாற்று வித்தக தன்மையில் பார்த்தோம் அப்படின்னா விதை தோன்றுவதற்கு முன்பு ஆரம்ப அல்லது முன்னோடியாக இது கருதப்படுகிறது. வித்தகம், உண்மை வித்தகம், அதாவது பல தோற்றுவிகளிலிருந்து வித்தகம் உருவாதல், அல்லது மெலி வித்தகம் அப்படின்னு வித்தகம் தனி தோற்றுவிலிருந்து உருவாதல் என இரு வகையான வளர்ச்சியை சார்ந்துள்ளது. வித்து தாய் செல் குன்றல் பிரிவிற்கு உட்பட்டு ஒற்றை மடிய N வித்துக்களை உருவாக்குகின்றன. வித்துக்கள் முளைத்து பசுமையான பல செல் கொண்ட தனித்து வாழும் திறன் கொண்ட இதய வடிவ ஒற்றை மடிய N தன்மை கொண்ட சார்பின்றி வாழும் முன் உடலத்தை தோற்றுவிக்கின்றன. அந்த முன் உடலத்திற்கு பேர் புரோதாலஸ். அடுத்தது உடல இனப்பெருக்கம் அப்படின்றது துண்டாதல், ஓய்வு நிலை மொட்டுக்கள், வேர்க்கிழங்குகள் மூலமாக, வேற்றைவிட மொட்டுக்கள் மூலமாகவும் தோற்றுவித்தல் மூலமாகவும் நடைபெறுகிறது. பாலின பெருக்கம் கருமுட்டை இணைவு வகையை சார்ந்தது. இதில் ஆந்த்ரீடியம், ஆர்கிகோனியம் முன் உடலத்தில் தோற்றுவிக்கப்படுது. ஆந்த்ரீடியங்கள் பல கசையிலைகளை கொண்ட சுருண்ட அமைப்புடைய நகரும் ஆண்கேமெட்டுகளை உருவாக்குகிறது. குடுவை வடிவ ஆர்கிகோனியம் வென்டர் என்ற அகன்ற அடிப்பகுதியையும் நீண்ட குறுகிய கழுத்து பகுதியையும் கொண்டுள்ளது. வென்டர் பகுதியில் முட்டையையும் கழுத்து பகுதியில் கழுத்து கால்வாய் செல்களும் காணப்படுகின்றன. இதில் கருவூர்களுக்கு நீர் அவசியமாகிறது. கருவூர்களுக்கு பின் உருவாகும் இரட்டை மடிய, அதாவது 2N தன்மை கொண்ட கருமுட்டை குன்றலில்லா பகுப்பிற்கு உட்பட்டு கருவை தோற்றுவிக்கிறது. டெரிடோஃபைட்டுகளில் பாலினைவின்மை, குன்றலில்லா வித்துத்தன்மை ஆகியன காணப்படுகின்றன. அடுத்தது டெரிடோஃபைட்டுகளின் வகைப்பாடு. டெரிடோஃபைட்டுகளின் வகைப்பாடை பார்த்தோம்னா ரெய்மர் அப்படின்றவர் 1954 டெரிடோஃபைட்டுகளுக்கு ஒரு வகைப்பாட்டை சொல்கிறாரு. இதில் டெரிடோஃபைட்டுகள் 5 துணை பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. அவை 1 ஜைலோஃபைட்டாப்சிடா, 2 ஜைலோடாப்சிடா, 3 லைக்காப்சிடா, 4 ஸ்பீனாப்சிடா, 5 டீராப்சிடா. இவ்வகைப்பாடு 19 துறைகளையும் 48 குடும்பங்களையும் உள்ளடக்கியது. அடுத்தது ஸ்டீலின் வகைகள்.
இப்போ ஸ்டீலின் வகைகள், ஸ்டீல் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இப்போ ஒரு தாவர தண்டை எடுத்து உடைச்சோம் அப்படின்னா அதில் தோல் போல் ஒன்று உறிஞ்சி வரும், மையத்தில் மைய உருளை போல் ஒன்று இருக்கும். அந்த மைய உருளை போல் காணப்படக்கூடிய பகுதிக்கு பேர் தான் ஸ்டீல். இப்போ ஸ்டீல் என்பது வாஸ்குலார் திசுக்களாலான மைய உருளையை குறிக்கும். இது சைலம், ஃப்ளோயம், பெரிசைக்கிள், மெடுலரி கதிர்கள், பித் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இதுக்கு பேர் தான் ஸ்டீல். இந்த ஸ்டீலில் நிறைய வகைகள் இருக்குது. இப்போ பொதுவாக ஸ்டீலை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று புரோட்டோ ஸ்டீல், ரெண்டாவது சைஃபனோ ஸ்டீல். புரோட்டோ ஸ்டீல் அப்படின்னா என்னென்னா சைலம் ஃப்ளோயத்தால் சூழப்பட்டு இருக்கும். இப்போ இந்த படத்தை பார்த்தா தெரியும், இது மையத்தில் இருக்கிறது சைலம், வெளியில் இருக்கிறது ஃப்ளோயம். சைலம் ஃப்ளோயத்தால் சூழப்பட்டு இருக்கும். இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது புரோட்டோ ஸ்டீல். இந்த புரோட்டோ ஸ்டீலு ஹாப்ளோ ஸ்டீல், ஆக்டினோ ஸ்டீல், பிளக்டோ ஸ்டீல், கலப்பு புரோட்டோ ஸ்டீல் அப்படின்ற வகைகளாக பிரிக்கப்படுது. இப்போ ஹாப்ளோ ஸ்டீல் அப்படின்னா என்னென்னா மையத்தில் சைலம் ஃப்ளோயத்தால் சூழப்பட்டிருக்கும். இந்த மாதிரி மையத்தில் சைலம் ஃப்ளோயத்தால் சூழப்பட்டிருந்தால் அதுக்கு பேர் ஹாப்ளோ ஸ்டீல். எடுத்துக்காட்டு செலாஜினெல்லா. ஆக்டினோ ஸ்டீல் அதாவது நட்சத்திர வடிவ சைலம் ஃப்ளோயத்தால் சூழப்பட்டிருந்தால் அதுக்கு பேர் ஆக்டினோ ஸ்டீல். எடுத்துக்காட்டு லைக்கோபோடியம் செர்ரேட்டம். இந்த மாதிரியான படம் நட்சத்திர வடிவத்தில் சைலம், அதை சுற்றிலும் ஃப்ளோயம் இந்த மாதிரி காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஆக்டினோ ஸ்டீல். ஆக்டினோ ஸ்டீல். அடுத்தது பிளக்டோ ஸ்டீல். சைலமும் ஃப்ளோயமும் தட்டுக்கள் போன்று மாறி மாறி அமைஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிளக்டோ ஸ்டீல். எடுத்துக்காட்டு லைக்கோபோடியம் கிளவேட்டம் அப்படின்றது. இந்த படத்தை பார்த்தா தெரியும், சைலம் தட்டுக்கள் போல் அமைந்திருக்கு, ஃப்ளோயம் இடையில் காணப்படுகிறது. அப்போ சைலமும் ஃப்ளோயமும் தட்டுக்கள் போல் மாறி மாறி அமைந்து காணப்பட்டால் அதுக்கு பேர் பிளக்டோ ஸ்டீல். அடுத்தது கலப்பு புரோட்டோ ஸ்டீல். அதாவது சைலம் ஃப்ளோயத்தில் ஆங்காங்கே சிதறி காணப்பட்டால், எடுத்துக்காட்டு அந்த மாதிரி காணப்பட்டால் அதுக்கு பேர் கலப்பு புரோட்டோ ஸ்டீல். எடுத்துக்காட்டு லைக்கோபோடியம் செர்னுவம். அடுத்தது சைஃபனோ ஸ்டீல். சைஃபனோ ஸ்டீல் அப்படின்னா என்னென்னா இதில் சைலம் ஃப்ளோயத்தால் சூழப்பட்டிருக்கும், மையத்தில் பித் அப்படின்ற ஒரு பகுதி காணப்படும். இந்த வெளிப்புற ஃப்ளோயம் சூழ் சைஃபனோ ஸ்டீல், உள் இரு பக்க ஃப்ளோயம் சூழ் சைஃபனோ ஸ்டீல், சோலினோ ஸ்டீல், யூ ஸ்டீல், அடாக்டோ ஸ்டீல், பாலிசைக்ளிக் ஸ்டீல் அப்படின்றது சைஃபனோ ஸ்டீலின் வகைகளாகும். இதில் வெளிப்புற ஃப்ளோயம் சூழ் சைஃபனோ ஸ்டீல் அதாவது சைலத்தின் வெளிப்புறத்தில் மட்டும் ஃப்ளோயம் காணப்படும், மையத்தில் பித் காணப்படும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆசுமுண்டா. அதாவது வெளிப்புறம் சூழ்ந்த ஃப்ளோயம் சூழ்ந்த சைஃபனோ ஸ்டீல் இதுதான். வெளிப்பக்கத்தில் மட்டும் ஃப்ளோயம் இருக்கும், உள்பக்கத்தில் சைலம் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெளிப்புறம் ஃப்ளோயம் சூழ்ந்த சைஃபனோ ஸ்டீல்னால் இதுதான். அடுத்தது இரு பக்க ஃப்ளோயம் சூழ் சைஃபனோ ஸ்டீல். சைலத்தின் இருபுறமும் ஃப்ளோயம் சூழ்ந்து காணப்படுச்சு அப்படின்னு சொன்னால் மையத்தில் பித்தும் காணப்படும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் இரு பக்க ஃப்ளோயம் சூழ் சைஃபனோ ஸ்டீல். எடுத்துக்காட்டு மார்சிலியா. இந்த படத்தை பார்த்தோன்னா தெரியும், மையத்தில் சைலம் இருக்குது, சைலத்தோட வெளிப்பக்கத்துலேயும் ஃப்ளோயம் இருக்கும், உள்பக்கத்துலேயும் ஃப்ளோயம் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இருபுற ஃப்ளோயம் சூழ்ந்த சைஃபனோ ஸ்டீல் அப்படின்னு இதை நம்ம சொல்கிறோம். அடுத்தது சோலினோ ஸ்டீல். இப்போ சோலினோ ஸ்டீல் அப்படின்னா இந்த ஸ்டீல் இலை இழுவைகளின் தோற்றத்தை பொறுத்து ஒன்று அல்லது பல இடங்களில் இடைவெளிகளோடு காணப்படும். எடுத்துக்காட்டா வெளிப்புற ஃப்ளோயம் சூழ் சோலினோ ஸ்டீல். அதாவது பித் மையத்தில் அமைந்து சைலத்தை சூழ்ந்து ஃப்ளோயம் காணப்படும். எடுத்துக்காட்டு ஆசுமுண்டா. வெளிப்புற ஃப்ளோயம் சூழ் சைஃபனோ ஸ்டீல் அப்படின்றது வெளிப்புற ஃப்ளோயம் சூழ் சைஃபனோ ஸ்டீல். ஃப்ளோயம் இரு பக்க ஃப்ளோயம் சூழ் சோலினோ ஸ்டீல். பித் மையத்திலும் சைலத்தின் இருபுறமும் ஃப்ளோயம் காணப்படுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் இருபக்க ஃப்ளோயம் சூழ் சோலினோ ஸ்டீல். எடுத்துக்காட்டு அடியாண்டம் பவேட்டம். அதாவது இதுதான் சோலினோ ஸ்டீல். இப்போ இதில் பார்த்தோன்னா சைலம் உள்ளுக்குள்ளே இருக்குது, ஃப்ளோயம் வெளிப்பக்கத்தில் இருக்குது, இதில் இடைவெளி காணப்படுது, நடுவில் பித்து காணப்படுது. இது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் சோலினோ ஸ்டீல். அடுத்தது டிக்டியோ ஸ்டீல். இவ்வகை ஸ்டீலில் பல வாஸ்குலார் தொகுப்புகளாக பிரிந்து ஒவ்வொரு வாஸ்குலார் தொகுப்பும் ஒரு மெரிஸ்டீல் என அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு அடியாண்டம் கேசிஃபில்லஸ் வெனிரிஸ். இங்கே பார்த்தோம்னா டிக்டியோ ஸ்டீல் நல்லா தெளிவாக தெரியும். ஒவ்வொரு ஸ்டீலும் சின்ன சின்னதாக பிரிஞ்சு இது ஒவ்வொன்றுக்கும் பேர் மெரிஸ்டீல். பல மெரிஸ்டீல்களை உண்டாக்கும். இது மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் டிக்டியோ ஸ்டீல். அதில் உள்பக்கத்தில் சைலம் இருக்கும், சைலத்தை சூழ்ந்து உள்புறம் வெளிப்புறம் ரெண்டு பக்கத்துலையுமே ஃப்ளோயமானது காணப்படும்.
அடுத்தது யூஸ்டீல். இந்த யூஸ்டீல் அப்படின்றது பல ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றைகள் பித்தை கற்றைகளாக பிரிந்து பித்தை சூழ்ந்து ஒரு வளையமாக அமைந்திருக்கும். எடுத்துக்காட்டாக அதுக்கு இருவிதையிலை தாவரத்தண்டு. இந்த யூஸ்டீல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. பல ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றைகளாக பிரிந்து பித்தை சூழ்ந்து ஒரு வளையமாக அமைந்திருக்கக்கூடியது தான் யூஸ்டீல். எடுத்துக்காட்டாக இதுதான் யூஸ்டீல். இப்போ இது பார்த்தோம்னா இதுதான் பித்து. இதை சுற்றி உள்பக்கத்தில் சைலம் இருக்குது, வெளிப்பக்கத்தில் ஃப்ளோயும் இருக்குது. இந்த மாதிரி பித்தை சூழ்ந்து வாஸ்குலார் கற்றைகள் ஒரு வளையமாக காணப்படுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் யூஸ்டீல். அடுத்தது அடாக்டோஸ்டீல். இந்த அடாக்டோஸ்டீல் அப்படின்றது ஸ்டீல் பிளவுற்று தெளிவான ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றைகளாகவும் அடிப்படை திசுவில் சிதறியும் காணப்படுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் அடாக்டோஸ்டீல். எடுத்துக்காட்டு ஒரு விதையிலை தாவரத்தண்டு. இப்போ இந்த படத்தை பார்த்தா தெரியும். இதில் ஒவ்வொரு ஸ்டீலும் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த இதுதான் அடிப்படை திசு. இந்த அடிப்படை திசுவில் வாஸ்குலார் கற்றைகள் ஒவ்வொன்றும் ஸ்டீலும் சிதறி காணப்படுது. இந்த மாதிரி காணப்படுறதுக்கு பேர் அடாக்டோஸ்டீல். இப்போ யூஸ்டீலுக்கு எடுத்துக்காட்டியது இருவிதையிலை தாவரத்தண்டு, அடாக்டோஸ்டீலுக்கு எடுத்துக்காட்டியது ஒரு விதையிலை தாவரத்தண்டு. இப்போ ஸ்டீலோட தோற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆரம்பத்தில் தோன்றினது புரோட்டோஸ்டீல், அதுலேருந்து ஆக்டினோஸ்டீல், அதுலேருந்து ஃப்ளக்டோஸ்டீல் உருவானுச்சு. இதில் இதே புரோட்டோஸ்டீல்லேருந்து இருபுற ஃப்ளோயம் சூழ்ந்த சைஃபனோஸ்டீல், அதுலேருந்து டிக்டியோஸ்டீல் உருவானது. வெளிப்புற ஃப்ளோயம் சூழ்ந்த சைஃபனோஸ்டீலு, அதுலேருந்து சொலினோஸ்டீல் உருவானுச்சு, அதுலேருந்து யூஸ்டீல் உருவானுச்சு, அதுலேருந்து அடாக்டோஸ்டீல் உருவானுச்சு. இதுதான் ஸ்டீலோட வகைப்பாடு. பாலிசைக்ளிக் ஸ்டீல், அதாவது வாஸ்குலார் திசுக்கள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வளையங்களாக காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பாலிசைக்ளிக் ஸ்டீல் அப்படின்னு பேர். வாஸ்குலார் திசுக்கள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வளையங்களாக காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அது பாலிசைக்ளிக் ஸ்டீல். எடுத்துக்காட்டு டெரிடியம். எடுத்துக்காட்டு இவ்வளோ தான் ஸ்டீலோட வகைகள். ஜிம்னோஸ்பெர்ம்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜிம்னோஸ்பெர்ம்கள். இந்த ஜிம்னோஸ்பெர்ம்கள் அப்படின்றது டெரிடாஃபைட்டுகளுக்கு அடுத்து காணப்படக்கூடிய தாவரங்கள். இது திறந்த விதை தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்தோம்னா மீசோசோயிக் காலத்தில் ஜுராசிக் கிரஸ்டேஷியஸ் காலத்தில் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. இதோட பொது பண்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலானவை பசுமை மாறா மரங்களாகவும் புதர் செடிகளாகவும் உள்ளன. சில வன்கொடிகளாக காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக நீட்டம். தாவர உடல் வித்தக தாவர அதாவது 2N சந்ததியை சார்ந்தது. இதில் வேர், தண்டு, இலை அப்படின்ற வேறுபாடு காணப்படுகிறது. இந்த தாவர உடலத்தில் நன்கு வளர்ச்சியடைந்த ஆணிவேர் தொகுப்பு காணப்படுகிறது. சைகஸ் தாவரத்தில் காணப்படக்கூடிய பவள வேர்கள் நீலப்பச்சை பாசிங்களுடன் ஒருங்குயிரி வாழ்க்கையை மேற்கொள்கிறது. பைனஸ் தாவரத்தில் வேர்களில் பூஞ்சை வேரிகள் கொண்டுள்ளன. அடுத்தது தரைக்கு மேலே காணப்படக்கூடிய நிமிர்ந்த கட்டைத்தன்மையுடைய தண்டு கிளைத்தோ கிளைக்காமலோ இலை தழும்போடு காணப்படுகிறது. கோனிஃபர் தாவரங்களில் வளர்ச்சி வரம்பு கொண்ட கிளைகள், வரம்பற்ற வளர்ச்சி கொண்ட கிளைகள் அப்படின்ற 2 வகை கிளைகள் காணப்படுகின்றன. அடுத்தது மேல்கீழ் வேறுபாடு கொண்ட இலைகள் காணப்படுகின்றன. இவை தலை மற்றும் செதில் இலைகளாகும். தலை இலைகள் பசுமையான ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும் வரம்பு வளர்ச்சி கொண்ட கிளைகளில் தோன்றுகின்றன. இவை வறல் நில தாவரங்களோட பண்புகளை பெற்று காணப்படுது. சைலத்தில் ட்ரக்கீடுகள் காணப்படுகின்றன. நீட்டம் மற்றும் எப்பிட்ராமலம் மட்டும் சைல குழாய்கள் காணப்படுது. பொதுவாக 2ஆம் நிலை வளர்ச்சி காணப்படுகிறது. பாரன்கைமா அதிகம் கொண்ட மானோசைலிக் அதாவது துளைகளுடைய மென்மையான அதிக பாரன்கைமா பெற்ற அகன்ற மெடுலரி கதிர்களை கொண்டது. எடுத்துக்காட்டு சைகஸ். அல்லது பிக்னோசைலிக் அப்படின்னா குறுகிய மெடுலரி கதிர்கள் கொண்ட அடர்த்தியாக உள்ளவை, அதாவது பைனஸ். இது கட்டைகள் காணப்படுகின்றன. அதாவது மானோசைலிக் கட்டை அல்லது பிக்னோசைலிக் கட்டை காணப்படுகிறது. இது மாற்று வித்து தன்மை கொண்டது. 2 பால் வகை தாவரங்கள் அதாவது பைனஸ் அல்லது 1 பால் வகை தாவரங்கள் அதாவது சைகஸ் காணப்படுகின்றன. நுண்வித்தகம் மற்றும் பெருவித்தகம் முறையே நுண்வித்தக இலை மற்றும் பெருவித்தக இலைகளில் தோன்றுகின்றன.
ஆண் மற்றும் பெண் கூம்புகள் தனித்தனியே உண்டாக்கப்படுகின்றன. காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. ஆண் உட்கருக்கள் மகரந்த குழாய் மூலம் எடுத்து செல்லப்பட்டு கருவுறுதல் நடைபெறுகிறது. இதுக்கு பேர் சைஃபனோகாமி. பல்கரு நிலை காணப்படுகிறது. திறந்த சூழ்கள் விதைகளாக மாற்றமடைகின்றன. ஒற்றை மடிய எண் தன்மை கொண்ட கருவூன் திசு கருவுறுதலுக்கு முன்பாகவே உருவாகிறது. வாழ்க்கை சுழற்சியில் ஓங்கிய வித்தக தாவர சந்ததியும் மிக குறுகிய கேமிட்டக தாவர சந்ததியும் தெளிவாக காணப்படுகின்றன. இதுதான் ஜிம்னோஸ்பெர்முக்கு எடுத்துக்காட்டு. இது டாக்சஸ், இது ஜிங்கோ. அடுத்தது ஜிம்னோஸ்பெர்ம்களோட வகைப்பாடு. ஸ்பெர்ன் அப்படின்றவர் 1965 ஜிம்னோஸ்பெர்ம்களை 3 வகுப்புகளின் கீழ் 9 துறைகளாகவும் 31 குடும்பங்களாகவும் வகைப்படுத்தினாங்க. அதில் 1 ஜைகடாப்சிடா, 2 கோனிஃபெராப்சிடா, 3 நீட்டாப்சிடா. இதில் ஜைகடாப்சிடாவோட பண்பு அப்படின்னு பார்த்தோன்னா, பனை போன்ற அல்லது பெரணி போன்ற அமைப்புடைய தாவரங்கள், பெரிய அளவுடைய சிறகு கூட்டிலைகள் உள்ளன. மானோசைலிக் கட்டை, நகரும் ஆண் கேமிட்டுகள் உள்ளன. மலர் போன்ற அமைப்புகள் காணப்படுவதில்லை. எளிய ஸ்ட்ரோபைலஸ்கள் உள்ளன. எடுத்துக்காட்டு ஜைகம் ஜாமியா. கோனிஃபெராப்சிடாவில் இந்த பல வடிவமுடைய எளிய இலைகள் கொண்ட உயர்ந்த மரங்கள், பிக்னோசைலிக் வகை கட்டை, கூம்பு போன்ற ஸ்ட்ரோபைலஸ்கள் உள்ளன. நகரும் ஆண் கேமிட்டுகள் காணப்படுவது இல்லை. ஜிங்கோ பைலோபா தவிர. எடுத்துக்காட்டு பைனஸ். அடுத்தது நீட்டாப்சிடா. இதில் பார்த்தோன்னா புதர் தாவரங்கள், செடிகள், வன்கொடிகள் காணப்படுது. இலைகள் நீள்வட்ட வடிவம் அல்லது சிறு நா வடிவத்தில் காணப்படுது. எளிய எதிர் அல்லது வட்ட இலை எடுக்கும் காணப்படுகிறது. நகரும் ஆண் கேமிட்டுகள் காணப்படுவது இல்லை. அடுத்தது கட்டைகளில் ஜைல குழாய்கள் காணப்படுகின்றன. ஸ்ட்ரோபைலஸ்கள் மஞ்சரி என அழைக்கப்படுகிறது. பூவிதழ்களை கொண்ட மலர் போன்ற அமைப்பு காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு நீட்டம் எஃபிட்ராவில். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஜைகடாப்சிடா, கோனிஃபெராப்சிடா, நீட்டாப்சிடா அப்படின்ற 3 வகுப்புகளோட கொண்ட தாவரங்களோட பண்புகளை பார்த்துட்டோம். அடுத்தது ஜிம்னோஸ்பெர்ம்களுக்கும் மற்றும் ஆஞ்சியோஸ்பெர்ம்களுக்கும் இடையே ஒரு ஒப்பீடை பார்க்க போகிறோம். ஒப்பீடு அப்படின்னா ஒற்றுமை. இப்போ ஜிம்னோஸ்பெர்ம்கள் அப்படின்றது திறந்த விதை கொண்ட தாவரங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் அப்படின்றது அதாவது ஆஞ்சியோஸ்பெர்ம்களை மூடு விதை தாவரங்கள் அப்படின்னு அழைக்கிறோம். இப்போ இந்த ஜிம்னோஸ்பெர்ம்களுக்கும் ஆஞ்சியோஸ்பெர்ம்ன்றது ஜிம்னோஸ்பெர்ம்கள்லேருந்து முன்னேறிய தாவரங்கள். இப்போ இது ரெண்டுக்கும் என்ன உள்ள ஒற்றுமை வேற்றுமை அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒற்றுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை ஒத்த பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் முதல் ஒற்றுமை வேர்த்தண்டு இலை அப்படின்ற நன்கு வரையறுக்கப்பட்ட தாவர உருளம் காணப்படுதல். இருவிதையிலை தாவரங்களில் உள்ளது போலவே ஜிம்னோஸ்பெர்ம்களிலும் கேம்பியத்தை கொண்டிருத்தல். தண்டில் யூஸ்டில் காணப்படுதல். நீட்டம் தாவரத்தில் காணப்படக்கூடிய இனப்பெருக்க உறுப்புகள் மூடு விதை தாவரங்களோட மலர்களை ஒத்து காணப்படுகிறது. கருமுட்டை வித்தக தாவரத்தின் முதல் செல்லை குறிக்கிறது. சூழ்களை சூழ்ந்து சூளுரை காணப்படுவது. இரு தாவர குழுமங்களும் விதைகளை உண்டாக்குவது. ஆண் உட்கருக்கள் மகரந்த குழல் உதவியோடு எடுத்து செல்லப்படுகின்றன. அதுக்கு பேர் சைஃபனோகாமி. யூஸ்டில் காணப்படுகிறது. இதெல்லாம் ஒற்றுமைகள். அடுத்தது ஜிம்னோஸ்பெர்ம்களுக்கும் ஆஞ்சியோஸ்பெர்ம்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் இங்கே அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணையை பார்த்தோம்னா முதல்ல ஜிம்னோஸ்பெர்ம்கள் பொதுவாக சைல குழாய்கள் காணப்படுவது இல்லை. நீட்டேல்ஸ் நீங்களாக. ஆஞ்சியோஸ்பெர்ம்களில் சைல குழாய்கள் காணப்படுகின்றன. ஜிம்னோஸ்பெர்ம்களில் புளோயத்தில் துணை செல்கள் காணப்படுவது இல்லை. ஆஞ்சியோஸ்பெர்ம்களில் துணை செல்கள் காணப்படுகின்றன. ஜிம்னோஸ்பெர்ம்களில் சூழ்கள் திறந்தவை. ஆஞ்சியோஸ்பெர்ம்களில் சூழ்கள் சூலகத்தால் மூடப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றன. ஜிம்னோஸ்பெர்ம்களில் பொதுவாக மகரந்த சேர்க்கை காற்றின் மூலம் நடைபெறுகிறது. ஆஞ்சியோஸ்பெர்ம்களில் பூச்சிகள் மற்றும் காற்று, நீர், பறவை, விலங்குகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. ஜிம்னோஸ்பெர்ம்களில் இரட்டை கருவுறுதல் இல்லை. ஆஞ்சியோஸ்பெர்ம்களில் இரட்டை கருவுறுதல் உண்டு. ஜிம்னோஸ்பெர்ம்களில் ஒற்றை மடிய கருவூன் திசு காணப்படுகிறது. ஆஞ்சியோஸ்பெர்ம்களில் மும்மடிய கருவூன் திசு காணப்படுகிறது. ஜிம்னோஸ்பெர்ம்களில் கனி தோன்றுவது இல்லை. ஆஞ்சியோஸ்பெர்ம்களில் கனி தோன்றுகிறது. ஜிம்னோஸ்பெர்ம்களில் மலர்கள் காணப்படுவது இல்லை. ஆஞ்சியோஸ்பெர்ம்களில் மலர்கள் காணப்படுகின்றன. இது இந்த 8 பாயிண்ட்டும் ஜிம்னோஸ்பெர்ம்களுக்கும் ஆஞ்சியோஸ்பெர்ம்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள்.